ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ வாஸ் ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 2 எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஷீரோ ஈஸ்வரியும் அந்த நன்னு பொண்ணையும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல ஈஷா சொல்கிறான், நான் ரெடியாக இருக்கேன். இந்த பக்கம் அந்த டிராகனை காட்டுறாங்க. அந்த டிராகன் பண்ண வேலையால ஒரு இடமும் அழிவா இருக்கு. அந்த இடத்துல க்ரோவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவனை சுத்தி அப்படியே ரத்தமா ஊத்தின்னு இருக்கு. அங்க க்ரோ கிட்ட அந்த புஷப்பா சொல்றான், ப்ரோ உன்னோட பவரை பயன்படுத்தாத, ஆல்ரெடி உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சின்ன பையனை மாஸ்டர் அப்படியே கொள்ளலான்னு போகும். அங்க க்ரோ திரும்ப உன்னோட எபிலிட்டியை பயன்படுத்துறான். இதனால ஜஸ்ட் மிஸ்ல அவங்க ரெண்டு பேருமே தப்பிக்கிறாங்க. அப்படியே முட்டாள், நீ எதுக்காகடா நீ திரும்ப அந்த எபிலிட்டியை பயன்படுத்துற? ஏன்னா அவனை நான் காப்பாத்திட்டேன். இன்னொரு பக்கம் டேண்டேவை ரெண்டு கூப்பிடுறான். ஆனா டேண்டே அங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இதனால ரெண்டுக்கு அங்க டவுட் ஆகுது, டேண்டேவும் எனிமையா இருப்பானோ? நான் ஒரு எதுவுமே பண்ணல, எனிமையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த புஷப்போட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நானும் ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன், ஆனா உங்களோட லவ் ரொம்ப அதிகமா இருக்கா, என்னால ஹெல்ப்பே பண்ண முடியல. அது ஒன்னும் லவ் இல்ல, என்னோட பாய்சனு. அங்க டேண்டி கிட்ட வரும்போது டேண்டி அங்க கேக்குறான், ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் இது யாருன்னு உனக்கு தெரியுமா? அட நான் என்ன பண்றது, இவரு கிட்ட நான் சொல்லாமா? ஏன்னா இவரு எனிமையா இருந்தா எனக்கு தான் பிரச்சனையா இருக்கும், நான் என்ன பண்றது? இன்னொரு பக்கம் லாய்ட் அங்க சண்டை போடும் போது போட எபிலிட்டியை பத்தி அவன் யோசிக்கிறான். இவரு கிட்ட இருக்கிற அந்த எபிலிட்டி, அந்த லக்ஸா, அது மூலமா இவரால பியூரிஃபிகேஷனை பண்ண முடியுது. இப்போ ஒரு அட்டாக் பண்ணும் போதும் அது அப்படியே பியூரிஃபை ஆயிடுது. ஆனா அதுக்குன்னு அது ஈவில தான் பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு இல்ல. ஆப்போசிட்ல என்ன விஷயம் இருக்கோ அது ஈவிலா மாத்தி எப்படியோ அது பியூரிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃபயரை வச்சு தாக்குனா அது ஈவிலா மாத்தி அப்படியே அது பியூரிஃபையும் பண்ணுது. அதுக்கு மேல இவரு கிட்ட சர்டைனான சிம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவரு கிட்ட சர்டைனான சில பல சிம்பிள்ஸ் இருக்கு. அதை ஒண்டி தான் இவரால பயன்படுத்த முடியுது. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இவரு கிட்ட இருக்கிற அந்த 3 சிம்பிள் அதை ஒண்டி தான் அட் டைம்ல மாத்தி பயன்படுத்த முடியுது. அதே மாதிரி சோசரியை மாத்துற மாதிரி எந்த விதமான சிம்பிளையும் ஒரால பயன்படுத்த முடியாது. இப்போ அந்த சிம்பிளை பார்க்கும் போதே நம்மளால சொல்ல முடியும் எல்லா சிம்பிளும் ஃபிளேம்ஸா இப்போ சுவிட்ச் ஆயிருக்கு. அவரோட பாடி அதுவும் சிமிராவா அவர் மாத்திருக்காரு. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் தெரியுது. இவரு இந்த அளவுக்கு கீழே போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாருன்னு நான் சுத்தமா யோசிக்கல. ஏன்னா காடோட மானா சிக்னேச்சர் அதையே ஒரு ஆல்டர் பண்றாரு கொஞ்சமா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த புஷப் அவன் சொல்றான், ஹேய் தம்பி, உன்னால உன்னோட அம்மாவை தேட முடியும்ல, அந்த பையனும் உன்னால தேட முடியும் அப்படின்னு சொல்றான். இதனால அந்த பையன் ஓடி போயிடறான். இன்னமும் அங்க க்ரோவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க க்ரோவை காப்பாத்தலான்னு அவன் போறானா, இந்த டிராகன் அப்படியே அங்க கொள்ளலான்னு போது அங்க ஆளு பயங்கரமா கத்துறான், ஏய் லிசார்ட் முடிஞ்சா என்ன தாக்கு. ஆனா அவனை சுத்தமா அது கண்டுக்கவே இல்ல. இது பயங்கர வேகமா க்ரோவை தாக்க போகுது. ஜஸ்ட் மிஸ்ல க்ரோவை எப்படி அவன் காப்பாத்திடுறான். ஆனா க்ரோவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம க்ரோ நிறையவே அவனோட எபிலிட்டியை பயன்படுத்திட்டான். ஆனா ஒரு விஷயம், அவன் இந்த அளவுக்கு மத்தவங்களை காப்பாத்தும் போது ஒரு டைமும் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. க்ரோவோட நிலைமை மோசமாகும் போதும் அவனை பத்தி அவன் யோசிக்கல, காப்பாத்தினே தான். இவன் அவனோட வாயிலிருந்து அந்த அளவுக்கு பயங்கரமா ரத்தமா வந்துச்சு. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது அந்த டிராகன் பயங்கரமா சிரிக்குது. ஹேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட மாட்டேன். ஆனா அத்த செகண்டே அந்த டிராகன் பயங்கரமாச்சுது. இதனால ஆளு எங்கேயோ போய் விழுறான். அங்க ஒரு சைடு க்ரோவை நினைச்சு அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் என்னதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தாலும் இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாயிருக்கு. அவளைக்கும் நாங்க பேசுனதும் இல்ல, ஆனா எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவனும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அங்க க்ரோவோட கதையை முச்சலானது போகுது. பயங்கரமா ஆளு கத்துறான், உனக்கு கொல்லணுமா, நீ என்ன தாராளமா கொல்லலாம், அவனை எதுவுமே பண்ணாத, அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். டிராகன் எதையுமே கண்டுக்கல. திடீர்னு அதோட கையும் காலும் அப்படியே வெட்டப்பது. அதுக்கு காரணம் செல்ஃபாவும் டாவும் தான். அங்க டாவும் சொல்றான், க்ரோ இன்னமும் சாகல, அது என்னால சென்ஸ் பண்ண முடியுது, சீக்கிரம் அவனை ஹீல் பண்ணுங்க. பின்னாடி அந்த 2 மொட்டைகளும் நம்ம க்ரோவை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் டாவ் அந்த டவுனை சென்ஸ் பண்ணி பாக்குறான். அந்த இடத்துல எந்த விதமான மக்களும் இல்ல அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. செல்ஃபாவும் சொல்றான், க்ரோ உண்மையிலேயே மாசு, ஏன்னா எவ்வளவு பெரிய மாஸ்டரை தனியா அவன் சண்டை போட்டிருக்கான். க்ரோ உண்மையிலேயே அமேசிங்கான வாரியர் தான். அவனால இந்த மாஸ்டரை கொல்ல முடியலன்னா என்ன, நான் இதை கொல்லாம விட போதில்ல, நான் இதை மொத்தமா முச்சிடுவேன். ஆனா அதுக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணு. அங்க ஜஸ்ட் மிஸ் நல்ல வேலை அவங்க டைரக்ஷனை மாத்தி விட்டுறாங்க. இதனால எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க. அந்த அட்டாக் ஒண்டி நம்ம மேல பட்டுந்தா அவ்வளவுதான், நம்மளோட கதையை அங்க முடிஞ்சிருக்கும். நம்ம எப்படியும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டோம். இந்த சைடு அவங்க எவ்வளவு ஹீல் பண்ணி பாக்குறாங்க. ஆனா க்ரோ அங்க எழுதுக்கிற மாதிரியே இல்ல. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம க்ரோ அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். இதனால அந்த புஷப் ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியேச்சரா அந்த டிராகன் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டிராகன் அதோட பாஸ்ட பத்தி சொல்லுது. நான் பிறக்கும் போதே எல்லா விஷயமும் டிசைட் ஆயிடுச்சு. நான் பிறந்த அத்த செகண்டே நான் ஒரு ஸ்லேவா தான் இருந்தேன். நான் ஒரே ஒரு பர்சனுக்கு ஓடி தான் சேவை செய்யணும். அவனுக்கு நான் ஒரு நாய் மாதிரி லாயலா இருக்கணும். அவன் சொல்றத நான் பண்ணணும். வேற யாரும் இல்ல, நம்ம ஜெயிடோட உடம்புக்குள்ள இந்த குசாமி. அதுதான் குசாமி கிட்ட ஒரு பயங்கரமான எபிலிட்டி வந்துச்சு. அதுதான் டெலிபோர்டேஷன். அதனாலேயே என்னால அவரை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா
அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். ஒரு கட்டத்துல என்னோட தேவை முடிஞ்சவனே என்ன அப்படியே அவரு கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த போப் அங்க வந்திருப்பாரு. அவர் அந்த டிராகனை பார்த்தும் யோசிச்சிருப்பாரு, இந்த இடம் இது வந்து குசாமியோட டெரிட்டரி தானே, மாஸ்டரோட ஹார்ட்டை நான் பியூரிஃபை பண்ணா ஏதாச்சும் மாறும் நீ யோசிச்சிருக்கியா? அதுக்கு பதில் எதுவுமே மாறாது. மாஸ்டரோட இதயத்தை பியூரிஃபை பண்ணவே முடியாது, ஏன்னா அதுங்களோட இதயம் ஒரு ஸ்டோன் மாதிரி பாரு. அதனால தான் இப்பவும் இந்த டிராகனை அவன் அபேண்டன் பண்ணிட்டான். அன்னைக்கு தான் எனக்கு புரிய வந்துச்சு, இதுக்கப்புறம் என்னோட மாஸ்டரா இருக்க போது இவரு தானே. அவரு என்ன வேற ஒரு எத்துக்கு கொண்டு வந்து என்னோட உடம்புல ஏகப்பட்ட பாடி பார்ட்ஸை மாத்தினாரு. முக்கியமா எல்லாமே ஸ்ட்ராங்கான சிமிராஸோட பாடி பார்ட்ஸ் தான். அவர் என்கிட்ட சொன்னாரு, ஹேய் இதுக்கு மேல நீ வந்து ஃப்ரீடமா இருக்கலாம், உன்னோட ட்ரூ நேச்சரை நீ வந்து தேடு. என்னோட நிறையவே பாடி பார்ட்ஸ் அன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்னைக்கு எனக்கு தெரிய வந்தது இவரு உண்மையிலேயே எந்த அளவுக்கு கிரேட்னு. ஏன்னா இவரு எனக்கான ஃப்ரீடம் தந்தாரு, அதே மாதிரி என்னோட உண்மையான நேச்சரையும் ஒரு தேட சொன்னாரு. ஏய் உனக்கு போறதுக்கு வேற இடம் இல்லைன்னா கண்டிப்பா நீ வந்து என்னோட ஈவெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அப்படி உனக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னா கண்டிப்பா நீ அங்க வரலாம். ஏன்னா எனக்கே எங்க போகணும் அது வந்து தெரியல, என்னோட பாதியை நான் தொலைச்சிட்டேன். நான் அன்னைக்கு ஆசைப்பட்டேன் அவரு என்னதான் அவரோட பாதியை தொலைச்சாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவருக்கான பாதை கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது நான் வந்து உண்மையிலேயே யாருன்னு. ஒரு பயங்கரமான அட்டாக்க பந்து அந்த இம்பாக்ட் அப்படியே தாவு மேல விழுமா. தாவு அப்படியே கீழே வில்லான்னு போறான். ஜஸ்ட் மிஸ்ல செல்ஃபா காப்பாத்துறான். அந்த இடத்துல மாஸ்டரும் அட்டாக் பண்ண வருமா, அவளோட ஸ்வாட வச்சு அந்த மாஸ்டரோட கையை அப்படியே வெட்டி விட்டுறான். ஆனா இதனால நம்ம செல்ஃபாவோட 2 ஸ்வாடுமே அங்க ஒஞ்சி போயிது. அங்க செல்ஃபாவோட நிலைமையும் மோசமா இருக்கு. அங்க டாவும் பயங்கரமா கத்துறான். இந்த சைடு அந்த 2 மொட்டையும் சொல்றாங்க, ஹேய் இதுக்கு மேல இவனை ஹீல் பண்ண முடியாது, ஆல்ரெடி இறந்து போயிட்டான், அதனால உன்னையாச்சும் நாங்க ஹீல் பண்றோம். இல்ல அவனை தான் நீங்க ஹீல் பண்ணும், உனக்கு நிறையவே அடிபட்டிருக்கு, அப்படி இருக்கும் போது ஏன் இப்படி சொல்ற? இல்ல க்ரோ வந்து ஒரு ஹீரோ, அவனை தான் நீங்க ஹீல் பண்ணும். இந்த பக்கம் அந்த டிராகன் வேற ஒரு திசையை நோக்கி பயங்கரமான அட்டாக்க லான்ச் பண்ண போகுது. அந்த இடத்துல செல்ஃபா டாவ் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல, செல்ஃபாவால சுத்தமா நகரவே முடியல. இந்த சைடு அந்த அட்டாக்கும் ஷெல்டரை நோக்கி இருக்குமா. அங்க புஷ்அப் பயங்கரமா கத்துறான், இவ்வளோ இல்ல ஒரு காடோ யாராச்சும் தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்களேன். அதுக்குள்ள அந்த டிராகன் மேல ஒரு பயங்கரமான பஞ்ச் உழுது அந்த அட்டாக்கும் வேற ஒரு திசைக்கு போகுது. அங்க ஜீரலும் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த நான் பண்றேன். அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, கிரிம் தான் அதோட ஹியூமன் ஃபார்ம்ல வந்திருக்கு. கிரிம் அவங்க சொல்லுது, ஹேய் ஜீரல் எப்படியாச்சும் அவனை காப்பாத்து, ஏன்னா அவன் ரொம்ப முக்கியமானவன். அங்க கிரிம்ம பார்க்கும் போது அவங்களுக்கு புரியல இது யாருன்னு. கிரிம்மும் சொல்லுது, நான் ஒரு வாண்டரிங் அட்வென்ச்சரரு, என்னோட பேரு கிம்டாரோ, இது வரைக்கும் இந்த பேரை நாங்க கேள்விப்பட்டதில்ல. அது இருக்கட்டும், உன்னோட மண்டையில என்ன ஹான்ஸ், அது ஜஸ்ட் ஒரு ஆக்சசரி தான். இது எல்லாத்துக்குமே காரணம் ஜீரல் தான், அவன் தான் இப்படி பண்ண சொன்னான். நான் இதுவே என்னோட டீமன் ஃபார்ம்ல நான் சண்டை போட்டா அவ்வளவுதான், எல்லாருமே என்னதான் ஒரு எனிமையா எடுத்துப்பாங்க, அதனால தான் நான் இப்படி பண்றேன். ஆனா இது அநியாயத்துக்கு எம்பாரசிங்கா இருக்கு. இப்படி இவன் யோசிக்கும் போது அது பயங்கரமா தாக்குது. ஆனா ஒரே அடியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். நீங்க கவலைப்பட வேணாம், நான் உங்க பக்கம் தான். ஏய் டாவ், அதே மாதிரி இங்க சிட்டிசன் அவங்களா இருக்காங்களா என்ன? இல்ல அவங்க யாருமே இங்க அக்கம் பக்கத்துல இல்ல, அவங்களாம் ரொம்ப தூரமான இடத்துல தான் இருக்காங்க. இது போதுமே என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்த செகண்டே அந்த டிராகனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அது அங்கேயும் இங்கேயும் உருண்டு உருண்டு போகுது. ஏய் டிராகன், நான் கேள்விப்பட்டேன் நீ நெதர்லாண்ட்ல இருந்து இங்க வந்திருக்க போல. இந்த டிராகனும் நெதர்லாண்ட்ல இருந்து அப்படியே தன்னால இங்க வந்துடாது. அப்படி இருக்கும் போதும் நீ வந்திருக்க, அதுக்கும் மேல எங்களோட ஆளுங்க மேலேயே நீ சிரிச்சிருக்கியோ. அப்படி இருக்கும் போது நான் தான் உனக்கு காட்டணும் நீ உண்மையிலேயே யாருன்னு. ஏன்னா இந்த இடத்துல நெதர்லாண்ட்ல இருந்து ஓடி வந்த ஒரு நாய்மா தான் பைத்தியம் பூச்ச மாதிரி எல்லாரையுமே நீ கடிக்கிற. அதனால இப்போ நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், மரியாதையா உன்னோட வீட்டுக்கே ஓடி போயிட, இல்லனா உன்னோட கதையை நான் இங்கே முடிக்கிற மாதிரி இருக்கும். இதனால அது பறந்து போற மாதிரி போகுது. ஆனா ஒரு பயங்கரமான அட்டாக் அது லான்ச் பண்ணு. என்னால வீட்டுக்கு ஓட முடியாது, நான் வாழ்ந்தா ஒரு டிராகன் மாதிரி தான் வாழுவேன், நான் இறந்து போனாலும் ஒரு டிராகன் மாதிரி தான் இறப்பேனே. ஆனா கிரிம் பண்ண அட்டாக்ல அங்கேயே அந்த டிராகனோட கதையும் முடியுது. டிராகன் இவங்க டீம் மெம்பர்ஸ் பத்தி யோசிக்குது. இங்க வந்து சண்டையில இறந்து போன ஒருத்தங்களும் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்ல, அவங்களுக்கு எந்த கஷ்டம் அது வந்து அப்படியே பறந்து போச்சு. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது. அந்த போப் அவரும் சொல்லியிருப்பாரு, லூமா மேக்சிமா அதை வந்து அவரு ஒரு ஸ்பியரா ஆக்கி இந்த டிராகனோட வயிற்றுல வச்சிருப்பாரு. நீ இறக்குற மாதிரி நிலைமைக்கு போனா இதை நீ பயன்படுத்திக்கலாம், இதனால நீ பியூரிஃபை ஆயிடுவ. உன்னோட பாடி அது வந்து டஸ்டோட டஸ்டா அப்படியே மறைஞ்சு போயிடும். அதை நீ பயன்படுத்தும் போது என்னை ஏமாத்திட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்களை நான் என்னோட டீம்மேட்ஸ் இல்ல காம்ரேட்ஸ் அந்த மாதிரி நான் கன்சிடரே பண்ணல, அதனால இது வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. நீங்க அப்படி சொன்னீங்க லூமா மேக்சிமாவை பயன்படுத்திக்கோன்னு, ஆனா நான் ஒன்றும் அப்படி பண்ண போதில்ல, ஏன்னா நான் சுத்தமா அப்படி பண்ண விரும்பவே இல்லை. அதை பயன்படுத்தாம செத்து நரகத்துக்கு போலான்னு இருக்கேன், அது ஒரு டிராகன் மாதிரி. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் உங்களை அங்க மீட் பண்ணுவேன். இப்படின்னு அது எந்த போகுது. அந்த இடத்துல கிரிமுக்கும் டீசென்டான அளவுல நிறையவே மானா கிடைக்கும். கிரிமும் அங்க யோசிக்குது, இது போதுமே ஒரு டீமன்
லார்டையே என்னால தோக்கடிக்க முடியும். இல்ல என்னால முடியாது, ஏன்னா லாய்ட் அளவுக்கு நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகல. ஒரு சைடு இப்படி அவங்க 2 பேரும் போறாங்க. போகும்போதே அது க்ரோ பத்தி கேக்குது. க்ரோ வந்து எப்படி இருக்கான், அவன் குணமாயிட்டானா? க்ரோ இப்போ சரியாயிட்டான், அவனுக்கு ஒன்றும் இல்ல. சரி நம்ம கிளவுட்ஸுக்கு மேல போகலாம், ஏன்னா உண்மையான பேட்டிலே மேலதான் ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்படி இதை சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். இந்த எபிசோடு கொஞ்சம் டிலேவா வந்திருக்கும், அடுத்த எபிசோடும் இன்னைக்கே வந்திருக்கும் அநேகமா. அதையும் செக் அவுட் பண்றேங்க. கொஞ்சம் வேலையா இருக்கிறனால வீடியோ போட முடியல. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடு உங்களோட ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.